இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு நம்ம ஹைதராபாத்தில். அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஜெர்மன்லேருந்து ஒரு பொண்ணு, ஒரு 22 இயர்ஸ் பொண்ணு. அவங்க மேல் ஃப்ரெண்டோடு வந்திருக்காங்க. நம்ம ஹைதராபாடுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கூட படித்தவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க மார்ச் 4 அன்னைக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சரி ஊரெல்லாம் அப்படியே சுற்றியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் ரெண்டடாக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்க இட்டாலியில் அந்த பொண்ணு, இந்த ஹைதராபாடில் இருக்கிறவங்களோட படித்தவங்க, இவங்க ஒன்றா படித்தவங்க, அதனால தான் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இவங்ககிட்ட இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு இடம்லாம் நல்லா தெரியும், நாங்கள் உங்களை சுற்றி காமிக்கிறோம், எல்லாம் சேஃபாக உங்களை கொண்டு விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் 5 பசங்க மைனர்னு போட்டிருந்தது நியூஸில். ஒரே ஒருத்தவங்க அது அக்யூஸ்டோட அந்த 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்க ஆஃபர் பண்ண உடனே சரி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது எங்கே வேணுமோ உங்களை கொண்டு இறக்கி விட்டுறோம், நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்ன உடனே இவங்களுக்கு நம்மளுக்கு ஊர் தெரியாதுங்கிறனால அவங்க சொன்ன உடனே ஏறியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு போய் ஊரெல்லாம் காமிச்சிருக்கான் அந்த அக்யூஸ்டு. காமிச்சிட்டு 8 பேர் இருந்திருக்காங்க உள்ள. அதாவது 5 பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவன், அப்புறம் அந்த அந்த பொண்ணு 22 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்களும் போயிட்டே இருந்திருக்காங்க. எல்லா இடம்லாம் சுற்றிலாம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னைக்கு ஃபியூ ஹவர்ஸ் ஒன்றாவே போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எல்லாரையும் இறங்குங்கன்னு சொல்லியிருக்கான். இறங்குங்க, இது மாதிரி இனி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கணும் நம்ம அப்படின்னு எல்லாரையும் இனி கொஞ்சம் தூரம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு இடங்களில் எடுக்கலாம், ஒரே இடத்துல எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இறங்கிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் இறங்கிட்டாரு கீழே. அப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணும் அந்த டிரைவர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவன் இனி ஒரு 150-200 மீட்டர்ஸில் போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அப்புறம் ரேப் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் அந்த அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த மற்றவங்க தான் இறங்கினோன்னு இவனும் இறங்கியிருக்கான். அப்புறம் திரும்பி வரும்போது அதே வழியில் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு சர்ச் பண்ணுது, அந்த பையன் எங்கே என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ள அவனும் அந்த அக்யூஸ்டும் அந்த மித்த இருந்த பசங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ சிசிடிவி கேமரா அதெல்லாம் ஃபுட்டேஜெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, போய் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அதாவது நம்ம ஒருத்தர் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம யார் கூட போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாவம் அந்த பையன் லாங்குவேஜ் தெரியாதனால இறங்குன்னு சொன்னோடனே எல்லாருமே இறங்க சொல்கிறான்னு நினச்சி அந்த பாய் ஃப்ரெண்டும் இறங்கிட்டான். இல்லாட்டி ஏதாவது பண்ணி கொஞ்சம் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். நம்ம நம்ம லோக்கலில் போகிறோன்னா சரி, நம்ம கண்ட்ரினாலும் சரி, வேறு கண்ட்ரினாலும் சரி, எங்கே போகும்போது நம்ம காஷியஸாக இருக்கணும். கொஞ்சம் அலர்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள ரொம்ப நல்லா நம்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நல்லா ஏமாத்துகிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.